ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிகினருக்காக ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ, தமிழா, இங்கிலீஷா, ஹிந்தியா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவோம். உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க மொபைல் நம்பர் கரெக்டானு பார்க்க சொல்லுவோம். கரெக்ட்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா எடிட்டுன்னு கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அது உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா கண்டினியூன்னு கொடுங்க. அப்படி ஃபோனில் இல்லை, வேறு ஃபோனில் இருக்குன்னா வெரிஃபை அனதர் வேன்னு கொடுத்துருங்க. அதை டச் பண்ணிங்கன்னா சென்ட் எஸ்எம்எஸ் கால் மீன்னு வரும். நீங்கள் சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு ப்ரெஸ் டச் பண்ணி பாருங்கள். ஓடிபி வரும். உங்களுக்கு ஓடிபி வரலைன்னா நீங்கள் கால் மீன் கொடுத்து பாருங்கள். அப்படி ரெண்டுமே வரலைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அரை மணி நேரம் கழிச்சு. நான் ஓப்பன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டேன். என்னோடய சிம் இதே ஃபோனில் தான் இருக்குது, அதனால் கண்டினியூ கொடுத்துட்டேன். அதனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் ஆயிரும். வெரிஃபிகேஷன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ரொஃபைலில் இருக்கிற இடத்துக்கு பேரை என்ட்ரு பண்ணிக்கலாம், ப்ரொஃபைலும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் சேட்டிங்னு வரும். உங்கள் கனெக்டில் இருக்கிறவங்க யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்காங்களோ அவங்களெலாம் காமிக்கும். நீங்கள் அதை டச் பண்ணி சேட் பண்ணதுனால பண்ணால், அப்படி இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்டு மெசேஜுன்னு காமிக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் யார் உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்களெல்லாம் காமிக்கும்ல, உங்களுக்கு யார் சேட் பண்ணணுமோ இப்போ அவங்கள டச் பண்ணி நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எப்படி ஃபோட்டோ வீடியோ சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோட்டோ சிம்பிளாட்டம் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அது டச் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் இந்த கலர் வட்டமாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வீடியோ சென்ட் பண்ணணுன்னா சைடில் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆட்டம் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதுலேருந்து நீங்கள் ஃபோட்டோ வீடியோ சென்ட் பண்ணிக்கலாம். மெசேஜ் பண்ணுற இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளிப் ஆட்டம் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா நிறையா இது வரும். ஆடியோ எப்படி சென்ட் பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஆடியோவும் வரும். எந்த ஆடியோ சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டச் பண்ணிடுங்க. அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் சிம்பிள் இருக்கும், அதை சென்ட்டுன்னு கொடுத்துருங்க. சென்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அனுப்பின ஆடியோ அவங்களுக்கு போயிடும். அடுத்த காண்டாக்ட் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பார்த்திங்கன்னா பேப்பர் கிளிப்பாட்டம் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே காண்டாக்ட்டுன்னு கீழே இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா காண்டாக்ட்டும் வரும். எத்தனை காண்டாக்ட்டு அனுப்பணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் பட்டன் கொடுத்துருங்க. மறுபடியும் அதை க்ரீன் கலர் பட்டன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்கள் அது காண்டாக்ட் அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். இந்த பேப்பர் கிளிப் மாதிரி இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் வேணும்னா அமைச்சிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவெலாம் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி தான் ஜேபிஜின்னு காமிக்கும், அதை சென்ட்டுன்னு கொடுத்துருங்க. சென்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் சென்ட் ஆகிடும். உங்களுக்கு கிளாரிட்டி எந்த கிளாரிட்டியில் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அதே கிளாரிட்டிலே சென்ட் ஆகிடும். எப்படி வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டாகிட்ட இருக்கும், அதை அமுத்தி பிடிங்க. அதை அமுத்தி பிடிச்சிங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்ட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ரெக்கார்டு வேணாட்டி அதை லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா அது டெலீட் ஆகிடும். மறுபடியும் அதை அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சி மேலே இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிரும். நீங்கள் அழுத்தி பிடிக்க தேவையில்லை. நீங்கள் மட்டும் எத்தனை நிமிஷம் வேணுமோ அத்தனை நிமிஷம் பேசிக்கலாம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு இருக்கும், ஒன்றுங்கிற டச் பண்ணிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுறது அவங்க ஒரு டைம் தான் பார்க்க முடியும். அந்த ஒரு டைமுக்கு மேலே அதுவே டெலீட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அதை ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதை ப்ளே பண்ணிவிட்டு சென்ட்டுன்னு கொடுத்துருங்க. சென்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா சென்ட் ஆகிடும். அடுத்து எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபோன் சிம்பிளாட்டம் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிவிட்டு கால்னு கொடுத்துருங்க. கால்னு கொடுத்தீங்கன்னா கால் போக தொடங்கிடும். உங்களுக்கு கால்லேயே கான்ஃபரன்ஸ் போடணும்னா மேலே ஸ்வைப் பண்ணுங்கள். மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட் பர்சன்னு காமிக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் கான்டாக்டில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களாம் வந்துடும். யார் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் காலில் போடணுமோ அவங்க இதை டச் பண்ணி ஆடு கால்னு கொடுத்துருங்க. ஆடு கால்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் கால் போக தொடங்கிடும். அடுத்த வீடியோ கால் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம்.
இங்கே வீடியோ சிம்பிளாட்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கால் பண்ணுற இதுக்கு பக்கத்துலேயே அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா கால்னு கொடுத்தீங்கன்னா வீடியோ கால் போக தொடங்கி இருக்கும், யாருக்கு நீங்கள் பண்ணீங்களோ. இதில் இருக்கிற கேமரா ஃபோட்டோ இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி செட்டிங்ஸ்னு போங்க. செட்டிங்ஸ் டச் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபைல் காமிக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் ஃபோட்டோவில் எடிட் பண்ணிக்கலாம். அபவுட்டு எடிட் பண்ணிக்கலாம்.